ஹலோ கைஸ், கண்டினியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊரை பற்றியும் நம்மளோட தொகுதியை பற்றியும் தான். நம்மளோட தென்காசி டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 5 தொகுதி இருக்குது. அதில் நம்மளோட தொகுதியும் ஒன்று. நம்ம வாசுதேவனூர் தொகுதினா வாசுதேவனூர் மட்டும்தான் நம்ம தொகுதி கிடையாது. அதை சுற்றி 21 பஞ்சாயத்து, 31 கிராமங்கள், நிறைய குக்கிராமங்கள் இருக்குது. இந்த சைடு நார்த்தில் பார்த்தீங்கன்னா ராயேரி, சிவேரி தொட்டு விஸ்வநாதபேரி, அப்படி தென்மலை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தலைவங்கோட்டை, நெல்கட்டு செவல், முள்ளிக்குளம். சவுத்தில் பார்த்தீங்கன்னா புளியங்குடி, டிஎன் புதுக்குடி வரைக்கும் நம்மளோட தொகுதி தான். நம்மளோட தொகுதி வந்துட்டு 220வது அசம்பிளி நம்பரில் வருது. மொத்தம் 234. அதே மாதிரி நம்மளோட தொகுதி தனி தொகுதியும் கூட. நம்மளோட டிஸ்ட்ரிக்டும் சரி, நம்மளோட தொகுதியும் சரி, இந்தியாவோட முதுகெலும்பு எப்படி விவசாயம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட தொகுதியோட முதுகெலும்பும் விவசாயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வாழ்வியலும் தொழில் முறையும் விவசாயத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட விவசாயம் வந்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா தான்டா இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா செண்பகவல்லி அப்படிங்கிற ஒரு நேமை வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருப்போம். எதுவும் பொண்ணு பேர் நினச்சிடாதீங்க, இது ஆக்சுவலாக ஒரு கால்வாயோட பேர். வாசுதேவநல்லூருக்கும் சிவகிரிக்கும் நடுவில் தலையணக்காடு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேலே தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த கால்வாய் வந்துட்டு சரியாக சீரமைக்கப்படாதனால அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து நமக்கு முழுமையாக இங்கே வந்து சேர்றதில்ல. அதனால் விவசாயிங்களுக்கு வந்துட்டு தண்ணீர் தட்டுப்பாடு மழை இல்லைன்னா நிறையாவே ஏற்படுது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிவகிரி விவசாயிகள் வந்துட்டு இது போராட்டம் 1965லேருந்து இதை போராடிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்டில் வந்துட்டு அப்பீல் பண்ணி அதை ஜெயிச்சு ஆர்டரும் வந்துருச்சு. அதை வந்துட்டு சீரமைக்கணும் அப்படின்னு கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஆர்டரும் போட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. இன்னும் அது சீரமைக்கப்படாமல் தான் இருக்குது. அது மட்டும் சீரமைச்சாங்கன்னா நம்ம வந்துட்டு 20,000 ஏக்கர் வரைக்கும் பாசன வசதிக்காக அந்த தண்ணியை வந்து பயன்படுத்த முடியும். எதுக்காகவும் நம்ம வந்துட்டு எங்கேயும் போயிட்டு கையேந்த தேவையில்லை. அந்த மாதிரி தண்ணீர் தட்டுப்பாடும் வராது. அங்கே தான் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரும்பு. நம்ம சின்ன வயசில் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருப்போம், கரும்பாக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் கம்மாக்கரை சைடெலாம் போனால் கரும்பாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசில் திருட போயிட்டு வயக்காட்டுக்காரங்கிட்ட அடிலாம் வாங்கியிருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குலாம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்க்க முடிகிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் தரணி சுகர் ஃபேக்ட்ரி இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இவங்க கரும்பு வந்துட்டு போடுறாங்கன்னா கரெக்டான அமௌண்ட்டு உடனே கொடுக்குறதில்ல. அது ஒரு நிலுவைத் தொகையாக 1 இயர், 1.5 இயர், 2 இயர்ஸ் வரைக்கும் வந்து இழுத்து வச்சு கொடுக்குறதுனால, நிலுவைத் தொகையாக கொடுக்குறதுனால அவங்க வந்துட்டு கரும்பை வந்துட்டு கிராஜுவலாக இப்போ வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. ஏன்னா யாருமே பயிரிட அதை வந்துட்டு விரும்புகிறதில்ல. ஏன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கிறதில்ல. அதனால் வேறு ஒரு பயிரை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே ஒரு கேண்டிடேட் சொல்லியிருக்காரு. அந்த செண்பகவல்லி டேமும் சரி, இதுவும் சரி, நம்மளோட தரணி சுகர் ஃபேக்ட்ரி இஷ்யூவும் சரி, இதை வந்துட்டு சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்துட்டு சாத்தியமாக இருக்குது ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட புளியங்குடி லெமன் சிட்டி. நம்மளோட லெமனுக்கு வந்துட்டு எலுமிச்சம்பழத்துக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தனித்துவம் வாய்ந்த பழம். அதிக தண்ணி சத்து, அதிக மண் சத்து. இந்த மண் ஸ்மெல்லுக்கே நமக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு காய் இது தரம் வந்துட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க நமக்கு இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி. இதனால் பார்த்திங்கன்னா இந்த நம்ம எலுமிச்சம்பழத்தை இது வரைக்கும் இந்தியா லெவலில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வேர்ல்டு லெவல் வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளோட புளியங்குடியோட நேமையும் அது கூட சேர்ந்து எடுத்துகிட்டு போக முடியும். பட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண போகிற கேண்டிடேட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இப்போ கரும்பில் இருந்து நம்ம வந்துட்டு நிறையா ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். எத்தனால் கிடைக்கும் நமக்கு. அதிலேருந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. வேஸ்ட்டு கூட நமக்கு வந்துட்டு எத்தனாலாக மாற்ற முடியும். அதிலேருந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். நெல்லிலேருந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். இங்கே எலுமிச்சம்பழத்துலேருந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ண முடியும். ஆனால் இதுக்கான ஒரு திட்டமும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருக்க கேண்டிடேட் வந்து வேணும். ஏன்னா இது வந்துட்டு இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா வந்துட்டு விவசாயத்தில் இருந்துட்டு ரெவன்யூ ஜெனரேட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம தொகுதியை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நான் தொலைநோக்கு பார்வையும் நல்ல ஒரு திட்டமிடலும் இருக்க கேண்டிடேட் இருந்தால் மட்டும்தான் அதை பற்றின நல்ல புரிதல் கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் எதையாச்சும் கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேறு எந்த ஒரு தொழிலும் நம்ம வந்துட்டு இல்லை நம்ம ஏரியா சைடு. இப்போ தான் தென்காசியில் வந்துட்டு தொழிற்பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு வெளியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பெங்களூரோ, சென்னையோ, இல்லை ஃபாரினோ, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நமக்கான தொழில் வந்துட்டு விவசாயத்தை தாண்டி வேறு எதுவும் தொழில் அங்கே வந்துட்டு இல்லை. அதுவுமே ஏற்படுத்தி தர்றதுக்கான ஏற்பாடுகள் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க செஞ்சு தரணும். ஃப்யூச்சரில் வரப்போகிற கேண்டிடேட்ஸ் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க கண்டிப்பாக செய்யணும். இல்லைனா இது என்ன ஆகும்னா நம்ம எப்படி பெங்களூரில் இருந்து, சென்னையில் இருந்து, ஃபாரினில் இருந்து வரும்போதெல்லாம் சொர்க்கமே என்றாலும் அந்த சாங்கை ஸ்டேட்டஸில் வச்சுட்டு வருவோம்.
அந்த ஸ்டேட்டஸ் இனிமேல் வைக்க முடியாது. ஏன்னா இளையராஜா காப்பிரைட்ஸ் கேட்பாரான்னு கேட்டால் அதுக்காகலாம் இல்லை. அது வைக்கிறதுக்கான சூழல் இங்கே எதுவுமே இருக்காது, வெறும் தரை தான் இருக்கும் ஃப்யூச்சரில். இது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான். இது வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரியாது. இது அஃபெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 20-30 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துட்டு தெரியும். அப்போது நம்ம யோசித்து எதுவுமே எந்த பயனும் இல்லை அந்த மாதிரி தான். ஸோ ஸ்டே கனெக்ட். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட இன்ஃப்ரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். See you.